ஸ்கியூ சிமெட்ரிக் யூனிட்டரி ஆர்த்தோகனல்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஏங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, அது சிமெட்ரிக்கா, ஸ்கியூ சிமெட்ரிக்கா, யூனிட்டரியா, ஆர்த்தோகனலான்னு கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க, ஏ இஸ் ட்ரூ, ஏபி இஸ் ட்ரூ, சி இஸ் ட்ரூ, சிடி இஸ் ட்ரூ, அப்படி எப்படின்னாலும் கொடுத்துருக்கலாம். இப்போ சிமெட்ரிக்னா நமக்கு தெரியும் என்ன பண்ணணும், அதோட கண்டிஷன் என்ன, ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்தால் அது சிமெட்ரிக், ஏயும் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கியூ சிமெட்ரிக். இப்போ ரெண்டையும் பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும், ரோவை காலமாக மாற்றிடலாமா, ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மாற்றலாம். காஸ்டிட்டா மைனஸ் சைன்டிட்டா இருக்குது, அது காலமாக போட்டோம்னா காஸ்டிட்டா மைனஸ் சைன்டிட்டா. இந்த ரோவை கீழே உள்ள ரோவை நம்ம காலமாக மாற்ற போகிறோம். சைன்டிட்டா காஸ்டிட்டாவை சைன்டிட்டா காஸ்டிட்டான்னு காலம் போட்டாச்சு. இப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்க, ஈக்குவலாக இருக்கா, நோ. அப்போ திஸ் இஸ் நாட் அ சிமெட்ரி. அதே போல் மைனஸில் இருக்கான்னு பாருங்க, ஏயும் ஏ டிரான்ஸ்போஸும் மைனஸ் போட்டோம்னா இங்கே மைனஸ் காஸ்டிட்டா வந்துடும், இங்கே மைனஸ் சைன்டிட்டா வந்துடும், இங்கே ப்ளஸ் சைன்டிட்டா வந்துடும், இங்கே மைனஸ் காஸ்டிட்டா வந்துடும். ஏயும் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குமா, நோ. அப்போது இது சிமெட்ரிக்கும் இல்லை, ஸ்கியூ சிமெட்ரிக்கும் இல்லை. அப்போ யூனிட்டரியா ஆர்த்தோகனலான்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகனல் செக் பண்ணிடலாம். ஆர்த்தோகனல் செக் பண்ணிட்டா நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம யூனிட்டரியான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆர்த்தோகனல்னால் என்ன நம்ம பண்ணணும், ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அது ஆர்த்தோகனல். அப்போ ஏயும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணலாமா, ஏ எடுத்துக்கிட்டோம், ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கிட்டோம், மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு காஸ்டிட்டா இந்த ரோ இந்த காலம் தானே மல்டிப்ளை பண்ணணும், காஸ்டிட்டா காஸ்டிட்டா காஸ்கோட்டீட்டா ப்ளஸ் சைன்டிட்டா மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் ஆயிடும் சைன் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட்டு இந்த காலம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாம், காஸ்டிட்டா சைன்டிட்டா, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் சைன்டிட்டா காஸ்டிட்டா. அப்புறம் ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக முடிச்சாச்சு. செகண்ட் ரோ வரலாம், சைன்டிட்டா காஸ்டிட்டா மைனஸ் காஸ்டிட்டா சைன்டிட்டா. நெக்ஸ்ட்டு சைன்டிட்டா சைன்டிட்டா சைன் ஸ்கொயர் டீட்டா, காஸ்டிட்டா காஸ்டிட்டா காஸ்கோர் டீட்டா. இப்போது காஸ்கோர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. இங்கேயும் காஸ்டிட்டா சைன்டிட்டா இருக்குது, இங்கேயும் காஸ்டிட்டா சைன்டிட்டா இருக்குது, கேன்சல் ஆயிடும் 0. இங்கேயும் அதே மாதிரி தான், சைன்டிட்டா கேன்சிட்டா சைன்டிட்டா காஸ்டிட்டா 0, காஸ்கோர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிச்சு நமக்கு ஆர்த்தோகனல். இப்போ எப்படி நான் சொன்னேன்னா, ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா எப்படி அதை யூனிட்டரி அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் பாருங்கள். ஏ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸில் தானே இருக்குது, இமேஜினரி நம்பர்ஸ் இருக்கா, அது எப்படி இருக்குது, காஸ்டிட்டா ப்ளஸ் ஐ சைன்டிட்டான்னு ஏதாவது இமேஜினரி பார்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. கொடுத்துருக்க ஏ மேட்ரிக்ஸ் வந்து ரியல் மேட்ரிக்ஸாக இருக்குது, நமக்கு ஆர்த்தோகனல் ஓகேவாயிருச்சு, அது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது கண்டிப்பாக யூனிட்டரி மேட்ரிக்ஸாக இருக்கும். அது ஓகேவா, அப்போ சியும் டியும் கரெக்ட், இது யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அண்ட் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஓகே, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஒருவேளை இமேஜினரி மேட்ரிக்ஸாக இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கணும், அது வந்து இந்த கண்டிஷனுக்கு செட் ஆகாது. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ரியல் மேட்ரிக்ஸாக இருக்குது, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாகவும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது யூனிட்டரி மேட்ரிக்ஸாகவும் இருக்கும். ஓகே, அப்போ ஆன்சர் சி அண்ட் டி கரெக்ட்.